ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக் டூ ஆனந்த பிரியா ஹோம் வ்ளாக்ஸ். நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்டனிங் வீடியோ, குக்கிங் வீடியோ, வீடு கிளீனிங் வீடியோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம வந்து புதுசா வந்து நம்மளுடைய ஃபிஷ் டேங்க் கிளீனிங்கும், அண்ட் தென் வந்துட்டு மணி பிளான்ட்ட எப்படி வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது அப்படின்றதும் பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க் வந்து நான் அடிக்கடி வந்து கிளீன் பண்றது கிடையாது. ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 2 கோல்ட் ஃபிஷ் தான் இருந்தது. நெறைய ஃபிஷ் இருந்தது. எல்லாமே இறந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கி அந்த மாரி பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு விட்டாச்சு. பட் இந்த கோல்ட் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதுவா இருந்தா கூட அது வந்து ஸ்டேபிள் ஆயிக்குது. பாருங்க எவ்ளோ அழுக்கா இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் கிளீன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். சாரி 2 மந்த்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து டைமே இல்ல. ஸோ அதனால இப்ப இன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு இப்ப பாருங்க தண்ணியே நல்லா பளபளன்னு இருக்கு. ஃபிஷ் வந்து விழுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபிஷ் டேங்க் வந்துட்டு ஆனா நீங்க அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லன்னா 15 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு கிளீன் பண்ணி வச்சுருங்க. இந்த 2 ஃபிஷ்ஷும் வந்து அந்த அளவுக்கு வந்து அக்லி பண்றது கிடையாது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து காட்டன் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு கிளீன் பண்றோன்ட்டு. இது வந்து மீனுக்காக சொட்டு மருந்து. ஆக்சுவலி ஒரு 3 டிராப்ஸ் வந்துட்டு நம்ம மீனுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிடணும். ஃபிஷ் டேங்க் பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாட்டில்ல வந்துட்டு நான் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன். அந்த மணி பிளான்ட் வந்து என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 9 மந்த்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த வேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் ஷார்ட்ஸ்ல நான் அடிக்கடி போட்டிருக்கேன். ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து கிளீன் பண்ணி நல்லா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஓடிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தேவையான ஃபுட்டும் நம்ம போட்டுடலாம். கொஞ்சமா சொட்டு மருந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டும் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இது பாருங்க நல்லா பார்க்கவே வந்து சூப்பரா பளபளன்னு வந்து இந்த பாட்டில் வந்து கிளீன் ஆயிடுச்சு. மணி பிளான்ட்டையும் வந்துட்டு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். பட் நான் கிளீன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொங்கலுக்கு ஊருக்குலாம் போனதுனால கிளீன் பண்ண முடியல. பட் வேரெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இல்லன்னா வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நீங்க கிளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாவே இருக்கும். இது என்னன்னு தெரியல. இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நானும் நெறைய டைம் மணி பிளான்ட் வந்து வளர்த்துருக்கேன். பட் எனக்கு இந்த மாதிரி லாங்கா வந்து வேர் வந்து விட்டதே கிடையாது. இந்த தடவ தான் இந்த ரூட் வந்து ரொம்பவே வந்து லாங்கா இருக்கு. பட் ஆனா எப்ப பார்த்தாலுமே நெறைய பேர் வந்து வீட்ல கேட்பாங்க, "இது பிளாஸ்டிக்கா?" அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து பசுமையாவே இருக்கும் இந்த மணி பிளான்ட். பட் நான் கிச்சன்ல வந்து வச்சிருக்கேன். அந்த மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாரி வந்து பசுமையா இருக்காது. இந்த மணி பிளான்ட் எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரைட் புடிச்சதுன்னு கூட நான் சொல்லலாம். மணி பிளான்ட் எல்லாருமே வீட்ல வளருங்க. நல்லாவே வந்து நமக்கு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மணி பிளான்ட் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த குட்டி ஃபிஷ் டேங்க் பக்கத்துல வச்சுப்பேன். எப்பலாம் சுகமா இருக்கும் நான் போய் பார்த்துப்பேன். அதே மாதிரி வந்து கிச்சன்ல வச்சிருக்கிறது பாருங்க, நீட்டா வந்து வேர் விடல, நல்லா கொத்தா விட்டுருக்கு. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட இருக்கு. அதனால தான் நமக்கு இவ்ளோ வேர் வந்து விட்டுருக்கு. அப்பப்ப நம்ம வாஷ் பண்ணி இந்த பாட்டில்லாம் கிளீன் பண்ணி வச்சோம்னாலே மணி பிளான்ட் வந்து அப்படியே நமக்கு வளரும். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அப்பப்ப புதுசு புதுசா கட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி கிடையாது. மணி பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும் நல்ல வேர் விட்டு வளர்ந்து வர அளவுக்கு நம்ம வந்து வளருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எப்பயுமே மணி பிளான்ட்டும், உப்பும் வந்து நம்மளுடைய கிச்சன்ல அடுப்புக்கு ரைட் சைட்லயே வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலி ரைட் சைட்ல தான் வச்சிருந்தேன். இது ரொம்பவே வளர்ந்துட்டு போனதுனால எனக்கு அங்க பிளேஸ் வந்துட்டு கொடி ஏத்துறதுக்கு இடம் இல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கிச்சன் ஜன்னலாண்ட வந்து வச்சுட்டேன். பட் உப்பு மட்டும் எப்பயுமே வந்து ரைட் சைட்ல வச்சிருக்கேன். எல்லாமே மத்த வீடியோஸ பார்த்து தெரிஞ்சுக்கிறது தாங்க. நீங்களும் இந்த மாரி மணி பிளான்ட், ஃபிஷ் டேங்க்லாம் வளர்த்து நல்லா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.